எனது அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளான இருக்கும் வணக்கம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல் ஒரு இதாக தான் போகுது. என்னென்னு சொன்னால், அரசியல் ஒரு சதுரங்க விளையாட்டு தான் என்ன போட்டது. சரியாக தான் எங்களோட டாக்டர் கொண்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் அவர்களை ஒத்துழைப்பு செய்து அவரை பாதுகாப்பு கொடுத்து அவரை பலப்படுத்துவதன் மூலம் நாங்கள் ஒரு சில இதுகளை மறைமுகமாக கொண்டு போகலாம் அவங்கள தமிழ பகுதியில். இப்போ எங்களுக்கு வரலாறுகளெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் தானே. இந்த சின்ன வயதுகளெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். என்னென்னு சொன்னால், நாங்கள் சின்ன வயதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்டா ஒரு காரணமுமே இல்லை. அங்கே இருந்து செல்லை போடுவான், பலாயில் போட்டால் எங்களுக்கு வெளிச்சம் மட்டும்தான் கேட்கும். எங்களோட உரும்புறையில் பக்கனை வெடிக்கும். அங்கே வெளிச்சம் முடிஞ்சு இங்கே கையோட வெடிச்சத்தம் கேட்கும். எத்தனையோ பொதுமக்கள் இந்த கண் முன்னால் இருந்தது. அப்போ பாருங்க அங்கே போட்ட உடனே வெளிச்சத்தோடய எங்களோட யாழ்ப்பாணம் மேலால் கூய்கிட்டு போவாங்க. யாழ்ப்பாணம் டவுனுக்கெல்லாம் போய் வெடிக்கும். அது மேலால் போவோம், எங்களுக்கு மேலே தான் பறந்து போவோம் அந்த செல். அப்போ நாங்கள் என்ன சப்பு செய்கிறாங்க தமிழாக்கள். நாங்கள் நீங்கள் எப்படி சிங்கள மக்கள் வாழ்றீங்களும் கூட சுதந்திரமாக, அதே போல் தான் நாங்கள் தமிழாக்களும் எங்களோட நாட்டில் மண்ணில் சுதந்திரம் வாழணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படித்தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு என்ன செய்கிறீங்கண்டா, இப்போ நீங்கள் உங்களோட பாதுகாப்பு சரியான முக்கியம் டாக்டர். என்னென்னு சொன்னால், பாதுகாப்பாக இருந்தால் தான் நீங்கள் அறிவுபூர்வமான நல்ல வடிவ காரணத்துக்கு கொண்டு போனீங்கன்னா விளங்குது. சில ஆட்களுக்கு விளங்குது இல்லை அந்த காரணத்தை. இப்போ எதிரிட்ட போயினுண்டு அவனை பற்றி நல்ல மாதிரி காய்ச்சாதான் அவன் நாட்டில் அங்கே இருந்து அரசியலை செய்யலாம். எதிரிட்ட போய் ஸ்ட்ரேட்டாக வண்டாளவங்களெல்லாம் எடுத்து கொடுத்தா அப்படி அவன் விட மாட்டான் என்ன. அதே போல தான் நாங்கள் மறைமுகமாகத்தான் அறிவுபூர்வமாகத்தான் சதுரங்க விளையாட்டை நடத்துவோம். உதாரணத்துக்கு எல்லா வாசாலை ஒரு ஊராக ஒரு சதுரங்க கேம், ஒரு வாசலில் 2 சதுரங்க கேம் வேண்டி கொடுக்குறது. இப்போ அவையில் பொதுமக்களை தண்ணி அடியிலேருந்து மாற்றி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அவன் திசையை திருப்பி விடுற. அவ்வளோ அந்த சொல் என்னென்ன திசையை திருப்பினா 2 சதுரங்க விளையாட்டு ஒரு வாசலைக்கும் வேண்டி கொடுக்குறது. அந்த 2 சதுரங்க விளையாட்டிலுமே தங்களோட புழுவுற ஃப்ரீ டைமில் போய் அந்த இதில் நியூஸ் பேப்பரை பார்க்குற இதில் 2 விஷயம் விளையாடுவினோம். 2 ஒரு வாசலையை போட்டு விட்டோம். அதுக்கு ஒரு டூர்னமெண்ட் மாதிரி, இப்போ ஃபுட்பால் மேட்சுகள் மாதிரி ஒரு ஊராக வைக்கிறது. இப்போ சதுரங்க விளையாட 2 பேருக்கு இடையில் போட்டியாக வச்சு போய் அதுக்கு சும்மா பரிசுகளை கொடுக்குறானே. அப்படித்தான் காணத்தெல்லாம் ஒழிய மற்றபடி தடபுடன்னு சொல்லி உடனே சமுதாயத்தை திருத்துவத்துக்கு வரும் வரையலாது. அப்படி வந்தால் அது உடனே அப்படி செய்யலாது என்ன பொறுத்தலாது. அதே போல தான் இப்போ நாங்கள் ஒரு கஷ்ட துன்பத்தில் நாங்கள் இருந்த எங்களோட வாழ்க்கை ஒரு படிப்பினா தானே. நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன பாடம் தெரியுமா? எங்களோட மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிறது தான் எங்களோட மக்கள் முந்தின தமிழ் விடுதலை போராடினவங்க. எதுக்காக போராடினவங்க? அவங்கள உயிராயுதம்னு சொன்னால் கரும்புலிகளிலே எல்லாம் உருவாக்கினாங்க. கரும்புலி ஒரு உயிராயுதம் மூலமாக ஆயிரக்கணக்கான எதிரி அழிக்கிறான். அது இந்த மெயின் நோக்கம். விளங்க என்ன சொல்கிறோம்? அவங்களோட பயிற்சி வகுப்பறையில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்கள் ஆரண்டே தெரியாது. அவ்வளோ கஷ்டம். சாப்பிட மட்டும்தான் அவங்கள நேராக பார்ப்பீங்க, மற்றபடிலாம் அவங்கள பார்க்கவே மாட்டீங்க. அதான் கரும்புலிகள் இந்த தியாகங்கள். முகம் தெரியாது, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, எல்லாம் அங்கே ரெக்கார்டிலே இருக்கும். அந்த தகவல் ஒருவருக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட தியாக பரம்பரையில் பிறந்து வளர்ந்தவன் தான் தமிழன். தாய்மை பெண்மையை நேசித்த தமிழன் தான் இந்த உலகத்தில் ஒரு சிலர்களை விட நிறைய பேர் நம்பிக்கை விசுவாசமாக இருக்கிறாங்க. நாட்டுக்காண்டி விசுவாசமாக சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அவங்கள நீங்கள் தூக்கி எறியலை. இனி வருங்காலங்களில் நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளிக்காட்டுறது எனக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் சிலர் தாங்கொண்டு தான் நான் கேட்குறேன். இப்போ பாட்டுகளை பாட்டை படிக்க கஷ்டப்பட இங்கே போடுங்க, நான் அதை பாட்டை படித்து காட்டுறேன் உங்களுக்கு. பாட்டுகளை வடிவாக ஏற்றி வடிவாக எழுதி நான் வடிவாக படித்து காட்டுறேன். 5 நிமிஷம் ஒரு பாட்டை வடிவாக எழுதி போட்டு விடுங்க, நான் படித்து காட்டுறேன். எங்கட மண்ணில் இனிமேல் ஆட்சியவே மறைமுகமாக எங்களை
அழிக்கிறாங்க. என்ன எவ்வளோ காலமாக அழிக்கிறாங்க. இப்போ அவங்க 1948 முதலே அழிக்க விழுக்கிட்டோம். சுதந்திரம் கொடுத்தா வந்து வேலை தப்பு தானே. இப்போ பிரிட்டிஷ் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா அவங்களுக்கு கைமாட்டாக தான் அவங்களை வந்து செய்கிறது. பிரிட்டிஷ் கொலனி வந்து அங்கே சுதந்திரம் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு நாட்டில் 2 இன மக்கள் இருக்க என்னோட ஒரு மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு மக்களுக்கு என்னோட அடிமையாக நாம் செய்யலாது. நான் ஒருத்தருக்கும் அடிமை இல்லை. இந்த உலகத்திலே நான் அடிமை இல்லை. ஈவன் வெள்ளைக்காரன்ட்டையோ தமிழாக்காட்டால் நான் வேலை செய்தான். ஆனால் அவைக்கு அடிமையாண்டாண்டு இல்லை. என்னுடைய திறமைன்ற வேலை பிடிச்சி கொண்டு வச்சுக்க முடிய அதுக்கான அவைக்கு அடிமையானண்டு அவைக்கு அடிமையத்தனமாக நான் செய்ய மாட்டேன் வேலை. அவைகளுக்கு உணவுண்டு அப்படி இதுக்கு அப்படி எது செய்தாலும் நாங்கள் சமாளிச்சுட்டு போகிறோம். எங்கள்ட தமிழன் தானே, எங்களோட மக்கள் தானே, எங்களோட உருப்படியும் தானேன்னு தான் நாங்கள் சமாளிச்சுட்டு போகிறோம். அதுக்காண்டி அடிமைத்தனமாக நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஒன்று ஒரு தைரியம், ஒரு தெம்பு, ஒரு கர்வம், ஒரு வித இது இருக்குது எங்களுக்கு. எப்போவுமே அது நிரந்தரமாக இருக்கும் எங்களோட. அது சத்தத்தில் விடணும். அது ஒரு மாற்றலாது. உதாரணத்துக்கு ஒரு சில பாட்டுகளை போட்டுட்டு இந்த சனலை முடிக்கலாம் இருக்கிறேன். துப்பாக்கி சத்தங்கள் கேட்கும் ராவில் செல்வந்து எங்களை தாக்கும். தப்பேதும் செய்யாத போதிலும் எங்களை சிப்பாய்கள் தாக்கிடக்கூடும். தமிழீழத்தில் சாவிளையாடும் துப்பாக்கி சத்தங்கள் கேட்கும் ராவில் செல்வந்து எங்களை தாக்கும். சின்னன் சிறு மலர் கிங்கினு பாதங்கள் தெருவில் கிடந்திடலாமோ, தெருவில் கிடந்திடலாமோ. ஒரு மின்னல் அசைந்திட செல்லும் இளசிகள் பூவை இழந்திடலாமோ, பூவை இழந்திடலாமோ. துப்பாக்கி சத்தங்கள் கேட்கும் ராவில் செல்வந்து எங்களை தாக்கும். பாரடா திரும்பி பாரடா நீயும் பாரடா. எதிரி படையினை ஈழ மண்ணினை ஆள எண்ணுவதை பாரடா. அதுதானடா அதை என்னும் உணராமல் மண்ணை மதிக்காமல் இருக்கும் மன நீங்கி ஏனடா, இருக்கும் மன நீங்கி ஏனடா, ஏனடா. பாரடா திரும்பி பாரடா நீயும் பாரடா. உன் ரத்த உறவுகள் செத்து மடிவதை, உன்னை பெற்ற பூமியும் பற்றி எறிவதை, உன்னை பெற்ற பூமியும் பற்றி எறிவதை பாரடா திரும்பி பாரடா நீயும் பாரடா. எனக்கு பிடிச்ச இன்னும் ஒரு சில பாட்டுகள், நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் இருக்குது. எனக்கு தெரியும், சில வரிகள் தான் தெரியும். ஃபுல்லாக அந்த பாட்டு தெரியாது. ஃபுல்லாக தெரிஞ்சால் நான் ஃபுல்லாக படிப்பேன் இந்த பாட்டு. சில பாட்டுகள் எல்லாம் நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் எனக்கு சில தெரியும், சில ஞாபகத்தில் வரும். இந்த நல்ல ஒரு பாட்டு, கருத்தான பாட்டு. என்ன பாட்டு அது? தாயகம் மீட்டிடும் போரில் 1000 தானைகள் மாண்டிடக்கூடும், தானைகள் மாண்டிடக்கூடும். ஒலி செத்து மடிந்திட போவதில்லை தமிழ் ஈழம் படுத்திட வாரீர், ஈழம் படுத்திட வாரீர். துப்பாக்கி சத்தங்கள் கேட்கும் ராவில் செல்வந்து எங்களை தாக்கும். ஈனத்தின் அடிமை இருளினை அகற்ற எரியும் இலட்சிய தீபங்கள். தமிழ் இதயம் யாவும் உதயம் காண, இதயம் யாவும் உதயம் கா. விதையாய் நிற்கும் வேதங்கள் இது தலைவன் தந்த விழிகள். ஒரு சரித்திரம் படைக்கும் புலிகள். ஈனத்தின் அடிமை இருளினை அகற்ற எரியும் இலட்சிய தீபங்கள். உறையும் பனியும் உருகும் வெயிலும் ஓடோடி வந்து பணியும். உறையும் வெயிலும் உருகும் பனியும் ஓடோடி வந்து பணியும் என்று முதிரம். பாட்டு படிவா தெரியாது, தெரிஞ்ச நல்ல பாட்டு, நிறைய பாட்டுகள் எழுதி படிக்க போகிறேன். இனி வரங்கள் எழுதி படிக்க போகிறேன். 5 நிமிஷத்து ஒரு பாட்டா, 5 நிமிஷத்து ஒரு பாட்டு தயாரித்து எழுதி நானே படிக்க போகிறேன். நன்றி வணக்கம் உறவுகளே, நன்றி வணக்கம்.